வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். பொருளாதார ஆய்வறிக்கையில் பாராட்டிவிட்டு மறுபக்கம் நிதி தர மறுப்பதாக விமர்சனம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2,000 கோடி ரூபாய்க்காக பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேசிய கல்விக் கொள்கை வேட்டு வைக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். இந்தியை திணிக்க முயன்றால் தமிழனின் தனி குணத்தை பார்க்க நேரிடும் என்று முதலமைச்சர் எச்சரிக்கை. தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நீதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை. நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இது ஆபத்து. எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை. ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம். அதுல இந்தியை திணிப்பதால் மட்டும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கவில்லை, அதனால் மாணவர்கள் கல்வி பயிலும் வாய்ப்பே முற்றிலும் பறிபோகும் என்று முதலமைச்சர் பேச்சு. 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி என்ற பெயரில் குலக்கல்வியை புகுத்த முயற்சி நடப்பதாகவும் விமர்சனம். 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில், ஜாதி தொழில், மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். சில 1000 பேர் பேசும் சமஸ்கிருதத்திற்கு 1488 கோடி, 8 கோடி பேர் பேசும் தமிழுக்கு வெறும் 74 கோடி. இதுதான் மத்திய அரசு தமிழ் மீது வைத்திருக்கும் அக்கறை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விலாசல். ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, நல்லா கேளுங்க. சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 1488 கோடி ரூபாய். சமஸ்கிருத மொழிக்கு 1488 கோடி ரூபாய். அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான். 8 கோடி மக்கள் பேசுற நம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 74 கோடி ரூபாய். இதுதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சணமா? ஒவ்வொரு மாணவரும் தமிழகத்தின் சொத்து என்ற நினைப்புடன் வளர்த்து வருவதாக முதலமைச்சர் பேச்சு. கல்வித்துறையில் உலக தரத்திலான சாதனைகளை செய்து வருவதாகவும் பெருமிதம். பள்ளி கல்வித்துறையோட கடமை முடிஞ்சிட்டதா யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த நினைப்போட அவங்களை வளர்த்துட்டோம். இதை தன்னோட பெருங்கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அப்பா என்ற பெயரில் புதிய செயலியை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக செயலி, விழா மலர் ஆகியவற்றையும் வெளியிட்டார். என் உழைப்பு என்றும் உங்களுக்காகத்தான். கடலூரில் பொதுமக்கள், மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்த புகைப்படங்களை பதிவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி பதிவு.
2047 வல்லரசாக வரவேண்டும் என விரும்புகின்ற இளைஞர்களை பின்னோக்கி இழுக்க வேண்டாம். 3வது மொழி ஹிந்தி கட்டாயம் என மத்திய அரசு சொல்லவில்லை என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திட்டவட்டம். எந்த இடத்துல கூட நாம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எங்கேயுமே ஹிந்தி கட்டாயம் என்று சொல்லவில்லை. மறுபடியும் சொல்றேன், ஹிந்தி கட்டாயம் என்று எந்த இடத்துலையுமே சொல்லல. 3வது, அதாவது தாய்மொழி, 2வது ஆங்கிலம், 3வதாக ஒரு மொழியை நீங்கள் மாணவர்களுக்கு கற்பியுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் 1ஆம் ஆண்டு விழா கூட்டத்திற்கு சுமார் 2000த்திற்கும் அதிகமான நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்க முடிவு. நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு உடனடியாக அனுமதி சீட்டு வழங்க விஜய் உத்தரவு. சென்னை மாமல்லபுரத்தில் வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் ஆண்டு விழா கூட்டம். செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் மனு அளித்திருந்த நிலையில் இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை. நாம் தமிழர் கட்சியில் இருந்து மகளிர் பாசறை நிர்வாகி காளியம்மாள் பிரகாசம் விலக உள்ளதாக தகவல். தூத்துக்குடியில் காளியம்மாள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கட்சி பெயர் குறிப்பிடாமல் அழைப்பிதழ் வெளியிடப்பட்டிருப்பதால் சலசலப்பு. நாம் தமிழர் கட்சியில் இருந்து விருப்பம் இல்லாதவர்கள் வெளியேறலாம் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். காளியம்மாள் மாற்றுக் கட்சியில் சேர விரும்பினால் சேரலாம், அனைவருக்கும் முழு சுதந்திரம் உள்ளது என்றும் பதில். அது தெரியல, அது அந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்க தான். இலையுதிர் காலம் போல எங்கள் கட்சிக்கு இது கலையுதிர் காலம். நாதாகாவில் இருந்து நிர்வாகிகள் விலகி வருவது குறித்து சீமான் பதில். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி. திண்டுக்கல்லில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் கட்சியினரிடையே மோதல். சேர்களை தூக்கி வீசியும் பேனர்களை கிழித்தும் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரியில் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண்களை பாதுகாப்பதில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்து விட்டதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய தகுதி இழக்க செய்யும் விதிகளை மறு ஆய்வு செய்ய இதுவே தக்க தருணம். உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது 7 திருட்டு வழக்குகள் பதிவு. வில்லா வகையான வீடுகளை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த கருவலூரில் சொத்து தகராறில் பெரியப்பாவை கொன்று துண்டு துண்டாக வெட்டி மகன் வெறிச்செயல். மூட்டைகளில் கட்டி குளத்தில் வீசப்பட்ட உடலை தேடும் பணி தீவிரம். சென்னை வியாசர்பாடியில் வீடு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல். ஆந்திராவைச் சேர்ந்த 2 மூலம் செம்மரக்கட்டைகளை காரில் கடத்தி வந்த ரசூல் என்பவர் கைது. கன்னியாகுமரி கொட்டில்பாடு பகுதியில் சூப்பர் மார்க்கெட்டில் புகுந்து பெண் ஊழியர் மீது தாக்குதல். கடைக்குள் புகுந்து முதியவர் ஒருவர் பெண்ணை சரமாரியாக தாக்கும் பதைப்பூட்டும் காட்சி வெளியானது.
சென்னை வேளச்சேரியில் போலி ஆவணம் மூலம் நில மோசடியில் ஈடுபட்டதாக புகார். 2 கோடி ரூபாய் நிலத்தின் பேரில் கடன் பெற்றதாக காஞ்சிபுரம் அதிமுக செயலாளர் ரவி என்பவரை கைது செய்த போலீசார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பிரபல உணவு விடுதியின் கல்லாவில் இருந்து பணத்தை திருடிய நபர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபரை போலீசில் ஒப்படைத்த நிர்வாகி. சிவகாசி அடுத்த செங்கமல நாச்சியார்புரத்தில் செயல்பட்டு வரும் தீப்பெட்டி தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. பாய்லர் வெடித்து தீப்பற்றிய போது தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறியதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பர்னிச்சர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. மலமளவென பற்றி எரிந்த தீயில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். எப்படி ஆனதுன்னு தெரியல. கோவையில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற பெண் மீது மற்றொரு வாகனம் மோதி விபத்து. உடன் இருந்தவர்கள் காத்திருந்த நிலையில் பொறுமை இழந்த பெண்ணுக்கு நேர்ந்த சோகம். மனைவி வாங்கிய சொத்துக்கள் குறித்து உயர்நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்காத மாவட்ட நீதிபதிக்கு கட்டாய ஓய்வு வழங்கிய உத்தரவு உறுதி. உச்சபட்ச நேர்மை கொண்டிருக்க வேண்டிய நீதித்துறை அதிகாரியை அரசு ஊழியர் போல கருத முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சிவகங்கை மாவட்டம் சேவினிப்பட்டி கிராமத்தில் களைகட்டிய மீன்பிடி திருவிழா. கண்மாய்க்குள் இறங்கி போட்டி போட்டு மீன்களை பிடித்துச் சென்ற கிராம மக்கள். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியில் கோலாகலமாக நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயம். சாலைகளில் போட்டி போட்டு ஓடிய மாடுகளை கண்டு பொதுமக்கள் ஆரவாரம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற மாடுபிடும் விழா. குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டிய காளைகளுக்கு 1,80,000 என பரிசுகள் வழங்கல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் குடியிருப்பு பகுதியில் தனியார் மருத்துவமனை சார்பில் காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்படுவதாக புகார். தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். நாகை இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியது. செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தின் 6 நாட்களும் கப்பல் இயக்கப்படும் என அறிவிப்பு. பிரதமரின் முதன்மை செயலாளராக ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் நியமனம். நரேந்திர மோடியின் பதவிக்காலம் வரை சக்தி காந்ததாஸ் பதவியில் நீடிப்பார் என மத்திய அமைச்சரவை தகவல்.
மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானுக்கு விமானத்தில் உடைந்த இருக்கை ஒதுக்கப்பட்ட விவகாரத்திற்கு மன்னிப்பு கோரியது ஏர் இந்தியா நிறுவனம். இனி வரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என சிவராஜ் சிங் சௌகான் அறிவுறுத்தல். டான்செட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் வரும் 26ஆம் தேதி வரை நீட்டித்து அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. எம்இ, எம்டெக் உள்ளிட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுக்கும் வரும் 26ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஹிந்தி கற்க விரும்பும் தமிழர்களை திமுக எதிர்க்க முடியாது. அப்படி செய்தால் அரசியல் சாசனத்தின் 356வது பிரிவின் கீழ் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி பதிவு. டெல்லியில் முதல் 100 நாட்களில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாஜக அரசு தீவிரமாக செயல்படும். கோடைக்கால தேவையான தண்ணீர் மற்றும் மின்சார தேவைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரேகா குப்தா திட்டவட்டம். வன்முறை மற்றும் ஆபாச பதிவுகள் சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக புகார் எழுந்ததன் எதிரொலி. ஓடிடி டிஜிட்டல் தளங்களின் உள்ளடக்கத்தை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவர மத்திய அரசு பரிசீலனை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் புனித நீராடினார் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா. திரிவேணி சங்கமத்தில் குடும்பத்தினருடன் கூடி நீராடி வழிபாடு. உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பமேளா மகா ஆரத்தியில் பங்கேற்றார் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை. 100க்கும் மேற்பட்ட மக்களுடன் இணைந்து வழிபட்டார். சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 7 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் அரிய நிகழ்வு. யுரேனஸ், நெப்டியூனை தவிர பிற கிரகங்களை பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் வெறும் கண்களால் காணலாம் என நாசா தகவல்.